ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கேஜி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீனுன்னா எடுத்துக்கலாங்க. நான் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். பெரிய சைஸில் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணிவிட்டு. பூண்டு சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸில் ஒரு 3 பூண்டு எடுத்துருக்கேங்க நான். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வரணுங்க, நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகி வதக்கணும். தாண்டி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 4 ஸ்பூனுங்க, 2 பொருளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரைக்கும். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி ஆச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி ஆச்சு பேஸ்ட்டு. இப்போ நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க 1. கறிவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு வதங்கி ஆச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். பெரிய சேர்த்துல 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியில் நல்லா வதங்கி ஆகிடுச்சுங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா வதக்கி ஆச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. 1 கேஜி மீனுக்கு வந்துட்டு நாங்கள் புளி வந்துட்டு 100 கிராம் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு புளிஞ்சு எடுத்துருக்கோங்க. இப்போ அது தண்ணி சேர்த்திடலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற குழம்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்திடலாம். மீன் குழம்பு பவுடர் சேர்த்திடலாம் 2 ஸ்பூனு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொதி வரட்டும். நல்லா மீன் குழம்பு பாருங்கள், நல்லா திக்னஸாக வந்திருக்கு. கட்டியாக நல்லா குழம்பு வந்து நல்லா காஞ்சிருக்கு. அது லாஸ்ட் மூமெண்ட் தாங்க போடணும். மீன் வந்துட்டு நல்லா குழம்பு காஞ்சி பின்னாடி நம்ம ஒரு துண்டாக மீன் போட்டுடலாம். கொத்தமல்லியில் சேர்த்துடலாங்க. கேஸ் வந்து சுலாக வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சு நல்லா மீன் வெந்திருக்குங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒன்று அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.